என்னன்றது வந்து பார்க்க போறோம். ஸோ குளுக்கோமா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கண் அழுத்த நோய் அப்படின்றது கண்களில் ஏற்படுற அழுத்தம். ஸோ இதனால என்ன ஆகும்னா அங்கே போகிற இப்போ எப்படி ரத்த அழுத்தம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஹார்ட்டோட அந்த பம்பிங்னால பிரச்சனையாகுதுன்ட்டு. ஸோ அந்த போல தான் வந்து இந்த கண்களுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து அங்கே இருக்கிற நரம்புகளில் ரொம்ப அந்த ஃபோர்ஸாக போய் ப்ரெஷரைஸ்ட் ஆகிறது தான் வந்து இந்த நரம்புகளை வந்து பாதித்து கண் அழுத்த நோய் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இது ஏற்படும் போது வந்து பார்த்தோம்னா கண்கள் வந்து பாதிக்கப்படும். அதாவது பார்வையில் வந்து குறைபாடு ஏற்படுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த கண்ணழுத்த நோய், இந்த குளுக்கோமா அப்படின்றதுக்கு காரணங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சில பேருக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் உடம்புல வந்து பிரச்சனையா இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்கறது, அதாவது மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ ரொம்ப நேரம் வந்து ஸ்டேர் பண்ணுறது, ஈவன் புக்ஸாக இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் படிக்கிறது. புக்ஸு படித்தா கூட அட்லீஸ்ட் பரவாயில்ல, நம்ம புக்கில் இருந்து எந்த ஒரு அன்வான்ட் ரேஸ் வந்து வரப்போகிறதில்ல. பட் மொபைல் ஃபோன், லேப்டாப் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுலேருந்து வர ரேடியேஷனுமே வந்து பாதிக்கும். கண்களுக்கு முக்கியமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம இருக்கணும், ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த கண்ணழுத்த பிரச்சனைக்கு குளுக்கோமாவுக்கு வந்து தீர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி. இந்த புள்ளி வந்து எங்கே இருக்குன்னா